சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் நாளைய தலைமுறையினருக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வழங்கும் செய்தி. புதிய பாதை. புதிய பாதையில் இன்று உங்களை சந்திக்கின்றார் பண்டாரவளை சர் ராசிக் ஃபரீத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் விசேட தேவையுடையோர் கல்வி பிரிவின் ஆசிரியை திருமதி AHF ரெஸ்னா அவர்கள். விசேட கல்வி வேலை திட்டங்களின் நோக்கங்கள் என்ன என்பதை நோக்குவோமானால், விசேட கல்வி என்பது தற்கால சமூகத்தில் இன்றியமையாததொன்றாக காணப்படுகிறது. மேலும் இது சாதாரண மாணவர்களுக்கு எந்த ஒரு ஆசிரியராலும் கற்பிக்க முடியும். ஆனால் விசேட உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு அதற்காக பயிற்று பெற்ற ஆசிரியர்களாலேயே மட்டுமே முடியும். அவர்களின் தேவைகளையும் கற்றல் நடவடிக்கைகளையும் முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும். இவ்வாறானோர் மிகவும் பொறுமையாகவும் கரிசனையாகவும் இம்மாணவர்களை கையாள வேண்டும். அத்தோடு விசேட தேவையுடைய மாணவர்களை பாடசாலைகளை இணைத்து சமக்கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தலும், விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு தொடர் பயிற்சி அளிப்பதன் ஊடாக நடத்தையில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தலும், இனங்காணப்பட்ட திறன்களை விருத்தி செய்தலும் இவ்வாறான ஆசிரியர்களின் பொறுப்பாகும். புதிய பாதையில் இன்று உங்களுக்கான செய்தியினை வழங்கியிருந்தார் பண்டாரவளை சர் ராசிக் ஃபரீத் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் விசேட தேவையுடையோர் கல்வி பிரிவின் ஆசிரியை திருமதி AHF ரெஸ்னா அவர்கள். மாகாண சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் நாளைய தலைமுறையினருக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் வழங்கும் செய்தி. புதிய பாதை. நேரம் 11 மணி கடந்து 35 நிமிடமாக கொண்டிருக்கிறது. பாசத்தின் பண்பலை ஓவ வானொலி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு ஆங்கில பாடம் பகுதியினை வழங்க தயாராக இருக்கிறார் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள். இன்று 116வது வாரமாக உங்களை இவர் சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைய பாடத்தில் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் நிச்சயமாக எழலாம். அப்படி எழுந்தால் நீங்கள் அவற்றுக்கான விளக்கங்களை, தெளிவினை ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது அவர் முன்னெடுக்கும் தனி மற்றும் குழு வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொண்டு சரளமாக, விரைவாக, முறையாக ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களை அவருடைய தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு அவருடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். அல்லது உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் பண்டாரவளையை அண்மித்த பிரதேசத்தில் வசிப்புவராக இருந்தால் உங்களுடைய வீடுகளுக்கே அவரை வரவழைத்து அவரிடம் ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு மாத்திரமல்லாமல் தனியார் மற்றும் அரசு துறையில் கடமையாற்றும் அதிகாரிகளுக்கு, உத்தியோகத்தர்களுக்கான வகுப்புகளையும் நடத்த அவர் தயார். அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம். 075 839 58 26 075 839 58 26. இது லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன். You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan every Saturday at 11:30 a.m. on Uber FM. ஹாய் ஹலோ அண்ட் வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். பாசத்தின் பண்பலை சமூக வானொலியில் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றும் உங்கள் அனைவரையும் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியால் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் தற்போது தொடர்ச்சியாக சில வாரங்களாகவே எழுவாயாக வரும் 3ஆம் நிலை பிரதிபெயர் சொற்களான ஹி, ஷி, இட் மற்றும் தே, எழுவாயாக வரும் 3ஆம் நிலை பிரதிபெயர் சொற்களான ஹி, ஷி, இட் மற்றும் தே என்பவற்றை பி என்ற verb, அதாவது பி என்ற வினை சொல்லுடன் இணைத்து சாதாரண 3 காலங்களிலும். சாதாரண 3 காலங்களும் என்ன மாணவர்களே? நமக்கு தெரியும், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் மற்றும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது நமக்கு தெரியும். ஆகவே இந்த 3 காலங்களிலும் இந்த எழுவாயாக வரும் 3ஆம் நிலை பிரதிபெயர் சொற்களான ஹி, ஷி,
இட் மற்றும் தே என்பவற்றை பி என்ற வேர்புடன் இணைத்து வாக்கியங்களை அமைக்கும் விதத்தினையும், நாம் அமைத்த அந்த வாக்கியங்களை எவ்வாறு கேள்வியாக்குவது என்றும், அந்த கேள்விக்கு நேர்முகத்திலும் எதிர்முகத்திலும் எவ்வாறு பதிலளிப்பது என்பதையும் நாம் சென்ற வாரங்களில் கற்று வருகின்றோம். அந்த வகையில் நாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது சாதாரண நிகழ்காலத்திலும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சாதாரண கடந்த காலத்திலும் கேள்விகளை அமைத்து அவற்றுக்கு பதிலளிப்பது எவ்வாறு என்பதை விளங்கிக் கொண்டோம். ஆகவே எமக்கு இன்னும் ஒரு காலம்தான் இருக்கிறது பார்ப்பதற்கு. அந்த காலம்தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மாணவர்களே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்றால் சாதாரண வரும் காலம். இப்போது இங்கு கவனியுங்கள், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்பது செய்து முடிந்ததோ அல்லது தற்போது செய்து கொண்டிருப்பதோ அல்ல, மாறாக செய்ய இருப்பதை குறிப்பிடுவதாய் அமையும். ஆகவே பாருங்கள், நான் வாக்கியங்களை கூறி அவற்றை கேள்வியாக்கி விடையளிப்பது எவ்வாறு என்பதை இப்போது விளங்கப்படுத்துகின்றேன். மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் நாம் பார்க்க போகும் காலம் சாதாரண வரும் காலம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். கவனியுங்கள், முதலாவதாக நான் கூறப்போவது எழுவாயாக வரும் மூன்றாம் நிலை பிரதிபெயர் சொல்லான he, he என்ற சொல்லில். வாக்கியம் இதுதான்: he will be, he will be. he will be என்றால் அவன் இருப்பான், அவன் இருப்பான். இது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இனி இதை கேள்வியாக்குவோம். ஆம், வாருங்கள், நீங்களும் என்னோடு சேர்ந்து கேள்வியை அமையுங்கள். will he be, will he be, அவன் இருப்பானா? will he be, அவன் இருப்பானா? அதற்கு நான் எதிர்முகத்தில் ஒரு பதிலினை வழங்குகின்றேன். he will not be, அவன் இருக்க மாட்டான். he will not be என்றால் அவன் இருக்க மாட்டான். இந்த எதிர்முகமான பதிலை நான் அப்படியே ஒரு கேள்வியாக்கி உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், he will not be என்பதை எப்படி மாணவர்களே கேள்வியாக்குவது? will he not be, will he not be, will he not be, அவன் இருக்க மாட்டானா, அவன் இருக்க மாட்டானா என கேள்வியாக்க முடியும். இப்போது நாம் பார்த்தவை எழுவாயாக வரும் மூன்றாம் நிலை பிரதிபெயர் சொல்லான he, அவன். he என்பதில் தான் நாம் இப்போது பார்த்தோம். இனி நாம் பார்க்க போவது எழுவாயாக வரும் மூன்றாம் நிலை பிரதிபெயர் சொல்லான she, அவள். she'ல் பார்ப்போம். வாக்கியத்தை கவனியுங்கள். she will be, she will be, அவள் இருப்பாள். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வாக்கியத்தினை கேள்வியாக்குவோம். will she be, will she be, அவள் இருப்பாளா? will she be. அதற்கு ஆன்சர் she will not be, அவள் இருக்க மாட்டாள். she will not be என்றால் அவள் இருக்க மாட்டாள். அந்த she will not be என நாம் வழங்கிய பதிலை கேள்வியாக்குவோம். சிம்பிள் will she not be, will she not be, அவள் இருக்க மாட்டாளா, அவள் இருக்க மாட்டாளா என நாம் முன்னர் வழங்கிய பதிலை அப்படியே கேள்வியாக்கலாம். இவை அனைத்தும் நான் இப்போது கூறியவைகள் ஷீயில். இனி பார்க்க போவது இட். எழுவாயாக வரும் மூன்றாம் நிலை பிரதிபெயர் சொல்லான இட் என்பதில் வாக்கியத்தை கவனியுங்கள். இட் வில் பி, இட் வில் பி என்றால் அது இருக்கும். இட் வில் பி, அது இருக்கும். இந்த வாக்கியத்தை கேள்வியாக்கவும். will it be, will it be, அது இருக்குமா? will it be. இப்போது நான் கேட்டது ஒரு கேள்விதானே மாணவர்களே. அந்த கேள்விக்கு, அதாவது will it be என்ற கேள்விக்கு it will not be என்று பதிலை வழங்கலாம். it will not be என்றால் அது இருக்காது. it will not be என்றால் அது இருக்காது. அந்த பதிலை கேள்வியாக்கினால், it will not be என்பதை கேள்வியாக்கினால், will it not be, will it not be, அது இருக்காதா? will it not be என்றால் அது இருக்காதா என கேள்வியை அமைக்க முடியும். மாணவர்களே, இட்டில் இப்போது நாம் பார்த்து விட்டோம். இனி பார்க்க போவது தே. எழுவாயாக வரும் மூன்றாம் நிலை பிரதிபெயர் சொல்லான
they என்பதில் வாக்கியம். They will be அவர்கள் இருப்பார்கள். They will be அவர்கள் இருப்பார்கள். அதை கேள்வியாக்குவோம். Will they be? Will they be அவர்கள் இருப்பார்களா? Will they be என்றால் அவர்கள் இருப்பார்களா? பதிலொன்றை கூறுவோம். They will not be. They will not be அவர்கள் இருக்க மாட்டார்கள். They will not be. இதை கேள்வியாக்கினாள். Will they not be? Will they not be? Will they not be அவர்கள் இருக்க மாட்டார்களா? அவர்கள் இருக்க மாட்டார்களா என கேள்வியை அமைக்க முடியும் மாணவர்களே. எனவே மாணவர்களே, பாசத்தின் பண்பலை சமூக வானொலியில் இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சென்ற வாரங்களின் தொடர்ச்சியான எழுவாயாக வரும் 3ஆம் நிலை பிரதிபெயர் சொற்களான he, she, it மற்றும் they ஆகியவற்றை be என்ற வேர்புடன் இணைத்து சாதாரண வருங்காலத்தில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் வாக்கியங்களை அமைத்து அந்த வாக்கியங்களை கேள்வியாக்கி அவற்றுக்கு விடையளிப்பது எவ்வாறு என்பதை இன்றைய லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இன்றைய பகுதியில் மாணவர்களே, உங்களுக்கு சந்தேகங்களோ மேலதிக தெளிவுபடுத்தல்களோ தேவைப்பட்டால் அவற்றை எனது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மாணவர்களே, எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களாக இருக்கட்டும் அல்லது விமர்சனங்களாக இருக்கட்டும், அவற்றையும் எமது சமூக வானொலியின் முகவரிக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் என்பதையும் மாணவர்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு வாரமும் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை சிறப்பாக தயாரித்து மாணவர்களுக்காக வழங்கி வரும் அன்பர் SM ரமேஷ் அவர்களுக்கும் இவ்வழியில் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு எமது பகுதியினை நிறைவு செய்ய வேண்டிய நேரமும் நெருங்கிவிட்டதால் வழமை போலவே சிந்தனை ஒன்றுடன் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை நிறைவு செய்கின்றேன். Students, last year you said next year, last month you said next month, yesterday you said tomorrow. Last year you said next year, last month you said next month, yesterday you said tomorrow. My dear students, words are just words until you take action. So start today. Words are just words until you take action. So start today. மாணவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு நினைத்திருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். சென்ற வருடம் நீங்கள் கூறியிருப்பீர்கள் அடுத்த வருடம் செய்வோம் என்று, அல்லது சென்ற மாதம் நீங்கள் கூறியிருப்பீர்கள் அடுத்த மாதம் செய்வோம் என்று, அல்லது நேற்று கூறியிருப்பீர்கள் நாளை செய்வோம் என்று. ஆனால் இந்த நீங்களும் நானும் இப்போது பேசிக் கொண்டிருக்கும் தருணம் வரை அந்த காரியத்தை செய்து முடித்திருக்க மாட்டீர்கள். இப்படித்தான் மாணவர்களே, நீங்களும் நானும் எமக்கே நாம் சில வார்த்தைகளை கூறிக்கொண்டு எம்மை அந்த நேரத்தில் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் அனைத்தும் வார்த்தைகளாக மட்டுமே தான் இருக்கும். நாம் அதற்கான செயலினை ஆரம்பிக்காவிட்டால் அது வெறும் வார்த்தைகளாகவே மறைந்தும் போய்விடும். எனவே மாணவர்களே, இன்று இந்த நொடி நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைத்தீர்களானால் சற்றும் தள்ளி போடாமல் இப்போதே அதற்கான செயலினை துவங்குங்கள். வார்த்தைகளை வாழ வைக்க வேண்டுமாயின் வார்த்தைகளுக்கு உருவமூட்டுங்கள். We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Bryan. Thank you and have a great day, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan. சனிக்கிழமைகளில் காலை 11:30 உங்கள் ஊபா FM-இல். லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன் பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு எங்களுக்கான ஆங்கில அறிவினை பெற்றுத் தந்திருந்தார் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய பாடத்தில் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அதேபோல ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் முன்னெடுக்கும் தனி மற்றும் குழு வகுப்புகளில் நீங்கள் இணைந்து கொள்ளவும் முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் 075-839-5826 075-839-5826.